ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி கிட்ட இருந்து Snapdragon 870 சிப்செட் பவர் பண்ணி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இப்போ Geekbench ஒரு வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மியுடைய K60 சீரிஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ரெட்மியுடைய இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ Geekbench ஒரு வெப்சைட்டில் தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Geekbench ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோருடைய அந்த ஸ்கோர் என்ன அப்படின்றது நமக்கு எப்போவுமே தெரியும். அந்த வகையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர் மல்டி கோருடைய ஸ்கோர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சிங்கிள் கோர் 961 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3123 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய CPU ஆர்கிடெக்சரில் ஒரு கோர் 3.19 GHz கிளாக் ஸ்பீடையும் 3 கோர் 2.42 GHz கிளாக் ஸ்பீடையும் 4 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த Geekbench வெப்சைட்ல இவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதனுடைய சிங்கிள் கோர் மல்டி கோருடைய ஸ்கோர் அண்ட் CPU உடைய அந்த ஆர்கிடெக்சர், கிளாக் ஸ்பீட் டீடைல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட Snapdragon 870 மாதிரியான ஒரு CPU ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. அதனால மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 870 சிப் பவர் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அப்படி Snapdragon 870 சிப் பவர் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் வருது அப்படின்னு பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இது Redmi K60 சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இருக்க போகுது அப்படின்னு. ஆல்ரெடி Redmi K60 சீரிஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. Redmi K60 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் Redmi K60 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய லோவர் வெர்ஷனா Redmi K60E அப்படின்ற நேம்ல மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் இந்த Snapdragon 870 சிப் பவர் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் போனுடைய நேம் மோஸ்ட்லி Redmi K60E அப்படின்ற நேம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 870 சிப் பவர் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் Snapdragon 870 அப்படின்ற இந்த சிப் Snapdragon கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு வெல் ஆப்டிமைஸ்டு சிப்செட்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஹீட்டிங் மாதிரியான இஷ்யூஸும் இந்த சிப்செட்ல அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல குறை இருக்காது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா பட்ஜெட் செக்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இது கூட இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக மொபைலுடைய டிஸ்பிளேவா இங்க 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. மற்றபடி டிஸ்பிளே பத்தின மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல 3 கேமரா தான் பின்பக்கம் கொடுக்க போறாங்க. அண்ட் அதுல பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் பிரைமரி கேமராவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூட சப்போர்ட் இருக்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுக்கான பின்பக்கம் கேமராவா இருக்க போகுது. அண்ட் அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்க ஆஸ் யூஷுவல்கான ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த Redmi K60E ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த Redmi K60E அப்படின்ற ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்பவும் Redmi கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டியும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இவங்க எடுத்துட்டு வரது போகுது இல்ல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். IR பிளாஸ்டர் மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. OS பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச்சை பேஸ் பண்ணி OS இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான லான்ச் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் எண்டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ அப்படி டிசம்பர் எண்டு கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் Android 12 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நெக்ஸ்ட் ஜனவரி மாதம்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா Android 13 இந்த ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகக்கூடிய ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. அதனால மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் இதுக்கு முன்னாடி Redmi K50i மார்க்கெட்டில் இருக்கிற 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ அதே மாதிரியே 25,000 30,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு ப்ரைசிங் இந்த Redmi K60E அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே
செக்மெண்ட்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த Redmi K60E ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த Redmi K60E ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் நாம சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த Redmi K60E என்ன பட்ஜெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.